வணக்கம். நான் உங்கள் அருணன் பேசுகிறேன். கும்பகோணத்திற்கு மிக அருகில் உள்ளது தாராசுரம். அந்த ஊரிலே அந்த அழகான கற்கோயில் இருக்கிறது. 2ஆம் ராஜராஜ சோழன் காலத்தியது. அதாவது இன்றைக்கு 900 ஆண்டுகளுக்கு முந்தியது. அத்தகைய பழமையான ஒரு கோயில். அந்த கோயிலுடைய அழகு நம்மை பிரமிக்க வைக்கிறது. முன்பெல்லாம் கூட அதற்கு சென்று இருக்கிறேன். ஆனால் இந்த முறை சென்ற பொழுதுதான் அங்கே சிறு சிறு சிற்பங்கள் நூற்றுக்கணக்கில் இருப்பதை கண்டு வியந்து போனேன். அங்கே இருந்த ஒரு பெண்மணி அந்த சிற்பங்களை ரசித்து ரசித்து பார்த்து கொண்டிருந்த அந்த உள்ளூர் வாசி என்னை கண்டதும் அடையாளம் தெரிந்து கொண்டு அந்த சிற்பங்களை விளக்க ஆரம்பித்தார். ஆச்சரியமாக இருந்தது. அந்த கோயிலே கற்கோயிலே தேர் போல இருக்கும். சக்கரங்கள் இருக்கும், குதிரைகள் இருக்கு, எல்லாம் கல்லிலேயே. ஆக தேர் இழுத்து செல்லும் ஒரு குதிரை இழுத்து செல்லும் ஒரு தேர் போல அந்த கோயில் கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருந்தது. ஆனால் அடிவாரத்திலிருந்து அடித்தளத்திலிருந்து சற்று உயரமான இடத்தை சுற்றி சகல இடங்களிலும் அதே போல ஒரு வெளிப்பிரகாரம் ஒன்று இருக்கிறது. அதன் கீழேயும் ஏகப்பட்ட குறு குறு சிற்பங்கள். அதை கூர்ந்து கவனிக்கும் பொழுது அற்புதமாக இருந்தது. அது ஒரு கோயில், சிவன் கோயில். ஆகவே சைவ திருமுறை, அதனுடைய புராணங்கள் அதிலே இருப்பது ஆச்சரியமில்லை. ஆனால் என்னை ஈர்த்த விஷயம் அது மக்களுடைய வாழ்வையும் சொன்னது. உதாரணமாக ஒரு சிற்பம், அந்த குரு சிற்பம் அன்றைக்கு கிடா சண்டை நடந்ததை சுட்டுகிறது. அதிலே ஒருவருடைய கிடா வெற்றி பெறுகிறது, இன்னொருவருடையது தோற்று போகிறது. தோற்று போனவன் தலையிலே கை வைத்துக் கொள்கிறான். அத்தகைய சிற்பம் ஒன்று அங்கே இருக்கிறது. புல்லாங்குழல் வாசிக்க ஒரு பெண்மணி நடனமாடுவது அங்கே இருக்கிறது. 2 கொட்டுகளுக்கு ஒரு பெண் ஆட்டம் ஆடுவது அதிலே இருக்கிறது. ஆச்சரியமான விஷயம், அப்பொழுதே ராமாயணம் பிரபலமாகி இருந்திருக்கிறது. ராமாயணத்திலே அந்த காட்சி, வாலியும் சுக்ரீவனும் சண்டை போடும் பொழுது மறைந்திருந்து ராமன் வாலியை கொல்லுவான் அம்பு எய்து. அந்த காட்சி அப்படியே இருக்குது. வாலியும் சுக்ரீவனும் தலையெல்லாம் பார்த்தா குரங்கு முகம், ஆனா உடம்பு மனித உடல். அது பிற்காலத்திய திரைப்படங்களெல்லாம் வருமே. அது 900 ஆண்டுகளுக்கு முன்பே அத்தகைய கற்பனை சித்திரம் அங்கே சிற்பமாக இருக்கிறது. வாழ்வு ஒரு சக்கரம் என சுட்டுவது போல ஒரு சக்கரத்துக்குள்ளே ஒரு மனிதன் இருக்கிறான். மனித உடம்பு இருக்கு. சுற்றி வரும்போது அவன் தலைகீழாக போய்விடுகிறான். ஆக அன்றைக்கே மனிதர்கள் நினைத்திருக்கிறார்கள், வாழ்வும் தாழ்வும் மாறி மாறி வரும் என்பதை சுட்டுவது போல. இத்தகைய சிற்பம் ஆச்சரியமான விஷயம், மிக மிக ஆச்சரியமான விஷயம். ஒரு பெண் பிரசவம் செய்கிற அந்த காட்சி, அதற்கு துணை புரிக 2 மருத்துவச்சிகள், அதை சிற்பமாக வடித்திருக்கிறான் தமிழன். அந்த சிற்பியினுடைய அந்த ஆற்றலையும் நோக்கத்தையும் பாருங்கள். மனித வாழ்வினுடைய பல கூறுகளை, பிறப்பே அதுல தானே இருக்கு, அதை சிற்பமாக வடிக்காம வேற என்ன வேலை என கருதியது போல அப்படி ஒரு சிற்பம் அதிலே இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், அது சிவன் கோயில். ஆகவே சைவ சமயத்தினுடைய 63 நாயன்மார்களுடைய கதைகளும் அங்கே சிற்பமாக இருக்கிறது என்று அந்த பெண்மணி சொல்லி, குங்குலிய கலைய நாயனார் பற்றிய சிற்பத்தை எனக்கு சுட்டி காண்பித்தார். அவர் சுட்டி காண்பிக்காவிட்டால் நமக்கு அது புரியாது. அந்த குங்குலிய நாயனார் கதை என்னன்னா, சிவலிங்கம் ஒன்று சாய்ந்திருக்கும். அதை நிமிர்த்துவதற்காக கழுத்திலே கயிறை கட்டி அந்த நாயனார் இழுப்பார். அவருடைய பக்தியை மெச்சி அந்த லிங்கம் நிமிர்ந்து விடும். அப்படியே இருக்குங்க. அப்படியே சிற்பம் என்பது அங்கே வடிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மண்டப தூண்கள் ரொம்ப பிரபலமான, போற எல்லாரும் முதல்ல அதை பார்த்து ரசிப்பாங்க. நான் அந்த காலத்துல ரசிச்சிருக்கேன். ஆனா இப்ப சொன்ன சிற்பங்கள் எல்லாம் நீங்கள் கூர்ந்து கவனித்தால் தான் தெரியும். அதற்காகத்தான் இதை சொல்லுகிறேன்.
மண்டப சிற்பங்களில் அந்த தூண்களில் விதவிதமான நடன முத்திரைகள் இருக்கின்றன. அவ்வளவு பெண்கள் விதவிதமாக அந்த ஆட்டம் இருக்கிறதே, அந்த நளினமான முத்திரைகளை காட்டியிருக்கிறார்களே, அவ்வளவையும் வடித்திருக்கிறார்கள். எதை பார்ப்பது எதை விடுவது என்பது தெரியவில்லை. இவ்வளவையும் பார்த்துட்டு நீங்க வெளியே வந்தா அங்க சங்கீத படிக்கட்டு இருக்கு. அது 7 படிக்கட்டுகள். அது அதுல உள்ள அந்த 7 ஸ்வரம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒலிக்குமா. நீ கல்ல போட்டா நம்மால் ரொம்ப கல்ல போட்டு படியை சேதம் பண்ணியிருக்காப்புல. ஆகவே அதை இப்ப ஒரு இரும்பு வேலி போட்டு அடைச்சிருக்காங்க. அதுல நுணுக்கமான ஒரு சமூக வாழ்வியல் கூறு இருக்கு. அந்த சங்கீத படிக்கட்டுகள் எதை நோக்கி போகுது தெரியுமா? பலிபீடத்தை நோக்கி. இதெல்லாம் நமக்கு சொல்லுகிற வரலாறு என்ன? தமிழா யோசி, அவசியம் தாராசுரம் கோயிலை போய் பார். பக்தி உள்ளவர்கள் நிச்சயமாக பக்தி பரவசத்தோடு பார்ப்பார்கள். பக்தி இல்லாவிட்டாலும் சிற்பத்தின் மீது பக்தி கொண்டவர்கள் இன்னும் ரசிப்பார்கள் அந்த கோயிலை. அதனாலதான் அந்த தாராசுரம் கோயிலுக்கு பெயர் சிற்பிகளின் கனவு. கனவை காணாமல் விடலாமா? அவசியம் போய் பாருங்க.